ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டு தோட்டத்தில் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரளி செடி, சாமிக்கெலாம் பூ பறிச்சு போடுவேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேட் ஸ்டைல் அழகாக இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூ இருக்குங்க, இன்னைக்கு பூத்துருக்கு. அப்புறம் தங்க அரளி பாருங்கள், மஞ்சள் அரளி. ஆக்சுவலி நிறைய வெட்டி போட்டோங்க, ஏன்னா அந்த பக்கம் வந்து வெயிலே கிடைக்க மாட்டேங்குது செடிகளுக்கெல்லாம், கீழே வெட்டி போட்டோம். காஸ்மாஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி. இது பாருங்கள் கனகாமரம். இது காஸ்மாஸ் மஞ்சள் கலர். இங்கே மெக்சிகன் பெட்டூனியா இருக்குது. அப்புறம் அடீனியம் மேலே. இது குயின் ஆஃப் நித்திய கல்யாணி. அப்புறம் பவழமல்லி பாருங்க, நான் குட்டி செடியா வச்சேன், சூப்பராக வந்துச்சு. நீங்கள் பாருங்க எத்தனை பூக்கள் கீழே விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த பூக்கள் வந்து நைட்டு தாங்க 8 மணிக்கு மேலே தான் பூக்கவே செய்யுது. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உதிர்ந்துருது. இங்கே பாருங்க, எல்லாம் உதிர்ந்து தான் இருக்குது. 1-2 செடியில் இருக்குது. ரொம்ப வாசமாக்குங்க நைட்டு இது பூக்கிற நேரத்தில். சாமிக்கு ரொம்ப உகந்த பூ. கண்டிப்பாக வந்து பவழமல்லி வீட்டில் நம்ம கண்டிப்பாக வளர்த்தணும். அப்புறம் முல்லை போகலாமா நம்ம? வாங்க. இங்கே பாருங்கள், வெர்டிகல் கார்டனில் இன்றைக்கி மெக்சிகன் பெட்டூனியா பூத்துருக்கு. அப்புறம் இது வந்து ரூலியா டியூபர் ரோஸா, ரூலியா டியூபர் ரோஸா, அதுவும் பூத்துருக்கு. இங்கே பாருங்களேன், இது வந்து இந்த இலை பாருங்கள், என்ன அழகு இல்லை கலரு. இந்த கலருக்கு இந்த பிங்க் கலர் பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டுங்க அது பேர். அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம ஆக்சுவலி போன வாரம் வாங்கினது இந்த செடிகள்லாம் பாட்டில் வைக்கவே இல்லைங்க. சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்காங்கல்லங்க, தன்ஷிகான்னு சொல்லிட்டு, அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி ஒரு இட்லி 1/2 தோசை அது கொடுக்கறதுக்கு அத்தனை நேரம் ஆகும். அப்புறம் வீட்டு வேலை, அதனால வந்து டைம் கரெக்டாக இருக்குது. பட் எப்படியாவது நாளைக்கு வந்து பாட் பண்ணிடணுங்க. பாட்டிங்கில் வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் செம்பருத்தி. எராந்தெமம். வேற இங்கே பூக்கள் இன்னைக்கு இல்லைங்க, கீழே போயிடலாம். இது நித்திய கல்யாணிலே இன்னொரு வெரைட்டிங்க. கலர் பாருங்களேன், நல்ல கலரு. இங்கே வந்து பால்சம் இருக்கு. இது வந்து நான் லாஸ்ட் வீக் வாங்கினது உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இந்த செடி இதை நான் கீழே வச்சுட்டேங்க. இந்த கீழே வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ஜீனியா, மெக்சிகன் பெட்டூனியா வந்திருக்கு பாருங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்கு. ட்ரம்பட் வைன் பிங்க் கலர். இங்கே ஒரு சூப்பராக ஒரு பன்னீர் ரோஸ் 3 நாள் இருந்துச்சுங்க, கொட்டிடுச்செல்லாம். இங்கே முட்டு இருக்கு, நிறைய முட்டு இருக்கு பாருங்க. செம்பருத்தி, வாடாமல்லி, டேபிள் ரோசஸ். இது வந்து இக்ஸோரா இட்லி பூ. இங்கே பாருங்க, 1 மாதம் ஆச்சுங்க, இன்னும் நிற்குது இந்த பூ. நான் நினச்சேன் 15 to 20 days தான் நிற்கும் அப்படின்னு நினச்சேன். 1 மாதம் ஆச்சு. கிரவுண்ட் ஆர்ச்சிட் ரொம்ப சூப்பருங்க, அப்படியே இருக்கு. இது வந்து ஏஞ்சலோனா. வேற என்ன ஃப்ளவர் இருக்கு இன்னைக்கு? இங்கே ஒரு மெக்சிகன் பெட்டூனியா. இது வந்து செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ காட்ட போகிறதாங்க ஹைலைட்டே, செம்ம அழகு. இங்கே பாருங்கள் எத்தனை பூக்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. டெய்லியுமே நான் அரிசி தண்ணி வந்து ஊற்றி விட்டுருவேங்க, நல்லா பூக்குது. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் புது பிரான்ச்சஸுங்க, நம்ம வாங்கிட்டு வந்த பிரான்ச்சஸ் கிடையாது. இதெல்லாம் புது பிரான்ச்சஸில் மொட்டு வந்து ரொம்ப அழகாக பூக்குது. மெயினாக இதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்தேன். சரிங்க, எப்படி இருக்கு நம்ம வீட்டு தோட்டத்து பூக்கள்? சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.